ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேர்தல் பரப்புரையாற்றி வருகின்றனர். அதன் நேரலையை தற்போது நாம் பார்க்கலாம். மதிப்புக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் அல்லவா, அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? பெரியார் வீட்டு பிள்ளை அல்லவா? அறிவாசான் பெரியாரின் சிலை நிழலிலே நின்று நான் பேசுகிறேன். பெரியார் இல்லையேல் நாம் இல்லை. தமிழருக்கு தன்மான உணர்வில்லை. ஆண்டான் அடிமை என்ற பேதத்தை உடைப்பதற்கு சம்மட்டி ஏந்த சொன்னவர் தந்தை பெரியார். ஏன், எதனால், எப்படி என்று கேள். அந்த கேள்விகளின் விடைகளிலே உணர்ந்து கொள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சாக்ரட்டிஸ் சாதிக்காததை என் பெரியார் சாதித்தார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் மருத்துவமனையிலே இருந்து கடிதம் எழுதினார். உலகில் எந்த சமூக சீர்திருத்தவாதியும் பெற முடியாத வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் கவலை தோய்ந்த முகத்தை நான் விமான நிலையத்தில் கண்டேன். புற்றுநோய்க்கு சிகிச்சைக்கு சென்று அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு பின்னர் அமெரிக்க நாட்டிலே இருந்து பெரியாருக்கு கடிதம் எழுதிய போது உங்கள் முகத்தில் கலக்கத்தை கண்டேன். விடுதலையில் உங்களுடைய கட்டுரையில் உங்கள் மனவேதனையை கண்டேன். உலகில் எந்த சமூக சீர்திருத்தவாதியும் தன் வாழ்நாளில் சாதிக்க முடியாததை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் என்று அண்ணா அவர்கள் பெரியாருக்கு கடிதம் எழுதினார்கள். நான் இளங்கோவன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் நல கூட்டணியை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அரசியல் கட்சிகளை விமர்சிப்பது அவரவர்களுடைய உரிமை. அதை நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் அந்த விமர்சனத்தில் நாகரீகம் இருக்க வேண்டும். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் அதற்கு என்ன சொன்னீர்கள்? இந்த கள்ளத்தோணி வைகோ. இளங்கோவன் அவர்களே, பெரியார் நிழலிலே வளர்ந்த அறிஞர் அண்ணா சொன்னார், தம்பி, தமிழனுக்கு இன்றைக்கு கள்ளத்தோணி என்று பெயர். வேதனையோடு அன்றைக்கு எழுதினார். நான் கள்ளத்தோணியில் சென்றேன், கடல் கடந்து சென்றேன், இரு நாட்டு கடற்படை தாக்குதலுக்கு மத்தியில் சென்றேன். கள்ளக்கடத்தலுக்காக அல்ல, என் தமிழினம் வதைவிடுகிறதே இந்திய ராணுவத்தின் பிடிகளிலே என்பதற்காக, என் தலைவன் பிரபாகரனை நேரில் காண்பதற்காக சென்றேன். உயிர் தப்பி வந்தேன். மறந்து விட்டீர்களா? 2016 12 வருடங்களுக்கு முன்னால் 2014 நான் பிப்ரவரி 7 சிறையை விட்டு வெளியே வந்தேன். வேலூர் சிறையை விட்டு பிப்ரவரி மாத இறுதியில் அண்ணா நகர் இல்லத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கோபிச்செட்டிப்பாளையத்திலே நீங்கள் போட்டியிட போகிறீர்கள். கோபிச்செட்டிப்பாளையத்திலே வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு வர வேண்டும் என்று என்னிடம் கேட்டீர்கள். நான் பெரியார் வீட்டு பிள்ளை என்பதால் இன்றைக்கும் நான் உங்களை மதிக்கிறேன். நான் அவசியம் வருகிறேன் என்றேன். சில நாட்கள் சென்றன. பிரச்சாரம் சூடு பிடித்து விட்டது. வேட்புமனு தாக்கலாகிவிட்டது. நீங்கள் திரும்ப என்னை தொலைபேசியில் அழைத்தீர்கள். நீங்கள் கொடுத்த தேதியை மாற்றுங்கள். இறுதிக்கட்ட பிரச்சாரம் வாக்குப்பதிவுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் வர வேண்டும். ஜெயலலிதா வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு போய்விட்டார். அவர் 2 வருகிறார். ஜெயலலிதா வந்து பேசியதற்கு பிறகு நீங்கள் கோபியிலே வந்து பேச வேண்டும் என்று கணேசமூர்த்தியின் மூலமாக என்னை கேட்டுக்கொண்டீர்கள். தொலைபேசியிலும் நீங்கள் வேண்டினீர்கள். நான் அதுபடியே கடைசி கட்டத்தில் வாக்குப்பதிவுக்கு 3 நாட்களுக்கு முன்னர் வந்தேன். இதே சாலையின் இன்னொரு பகுதியிலே மேடை. அந்த மேடைக்கு வந்து அமர்ந்தவுடன் என் காதோடு காதாக சொன்னீர்கள், கோபிச்செட்டிப்பாளையம் முன்பொரு முறை எம்ஜிஆர் வந்தபோது சந்தித்த கூட்டத்தை இன்றைக்கு சந்திக்கிறது. ஜெயலலிதா வந்தார், இதில் பாதி கூட்டம் கூட இல்லை. கலைஞர் வந்தார்,
இதில் பாதி கூட்டம் கூட இல்லை. அவருக்கு அப்போ கலைஞர் கூட்டணியிலே தலைவர் அல்லவா, காதோடு காதாக சொல்லுகிறார். கலைஞருக்கும் கூட்டம் இல்லை, ஜெயலலிதாவுக்கும் கூட்டம் இல்லை. இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம். நான் அவர்களை விட பெரிய தலைவன் என்று வந்ததாக நான் கருதி கொள்ளவில்லை. ஆனால் 19 மாதம் இந்த இனத்துக்காக, தமிழ் இனத்துக்காக விடுதலை புலிகளை ஆதரித்து சிறையில் இருந்தேன் என்பதற்காக என் உரை கேட்க வேண்டும் என்று வந்தார்கள். அன்று தெரியவில்லையா இந்த அடியேன் கள்ளத்தோணி என்று? அப்பொழுது தெரியவில்லையா நான் கள்ளத்தோணியில் சென்றவன் என்று? நான் நேரடியாக உங்களை கேட்கிறேன், எந்த அடிப்படையிலே கூட்டணி வைத்தீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு? சுயமரியாதையும் சொரணையும் ரோசமும் காங்கிரஸ்காரனுக்கு என்றுமே கிடையாதா? அடியோடு செத்து போய்விட்டதா? என்ன சொன்னார் கலைஞர் கருணாநிதி 2013 டிசம்பர் மாதத்தில்? கூடா நட்பு கேடாய் முடிந்தது, இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டுமில்லை சொல்லிவிட்டு காரணங்களை அடுக்கினார். என் பிரிய மகள் கனிமொழியை திகார் ஜெயிலிலே கொண்டு போய் அடைத்து கொடுமை செய்ய காரணமாக இருந்த காங்கிரஸ், என் நேசத்துக்குரிய மந்திரி ராஜாவை திகார் ஜெயிலில் போட்டு அடைத்து கொடுமைப்படுத்திய காங்கிரஸ், என் துணைவியார், என்னுடைய அன்புக்குரிய துணைவியார் தயாளு அம்மையாரை கொடுமைப்படுத்தி மனதளவிலே சித்திரவதை செய்து காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் உடனா நன்றி கெட்டவர்கள் இனி எந்த காலத்திலும் கிடையாது என்று சொன்னார். கலைஞர் அவர்களே, உங்களுக்கு ரோசமும் சொரணையும் உங்களுக்கும் அடியோடு அற்று போய்விட்டதா? கேட்பதற்கு வருத்தப்படுகிறேன். ஈழத்தமிழர்களை காவு வாங்குவதற்கு, கொன்று குவிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருந்தது, என்னை வஞ்சித்து ஏமாற்றி விட்டது என்று சொன்னீர்களே. தமிழர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்று இன்றைக்கு கூட்டு வைத்திருக்கிறீர்களா? காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்படையிலே கூட்டு வைத்திருக்கிறது? கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்ததிலே கூட்டா? ஸ்பெக்ட்ரம் கூட்டு கொள்ளையிலே பங்காளிகளா? எந்த அடிப்படையிலே உங்கள் கூட்டணி? இந்த நாட்டு மக்களுக்கு விளக்கம் தர வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அனாயாசமாக அதை சந்திக்கக்கூடிய ராஜதந்திரமும் ஆற்றலும் கொண்ட கலைஞர் அவர்கள் தடுமாறி போயிருக்கிறார். 30 ஆண்டுகள் அவருக்கு மெய்காப்பாளனாக இருந்தவன் அல்லவா? அந்த பழைய பந்தம் எனக்கு போகவில்லை அல்லவா? அவர் இன்று மாலை பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்துவிட்டு இவருக்காய் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி என்று நான் அவருக்காக வருத்தப்பட்டேன். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒருவனுமே வரமாட்டேன் என்கிறான் கூட்டணிக்கு. என்ன காரணம்? ஜெயலலிதாவின் போலீஸ் தடுக்கிறது, ஜெயலலிதாவினுடைய சிஐடி இலாக்கா வேலை செய்கிறது, உளவுத்துறை கூட்டணிக்கு கட்சிகளை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேர்தல் பரப்புரையாற்றி வருகின்றனர். இதன்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றி வருகிறார். இதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து தனது விமர்சனங்களை அவர் இங்கு முன்வைத்தார்.